வணக்கம். வெல்கம் டு ஆர்கோ ஹோம் கான்வர்சேஷன்ஸ். லாஸ்ட் எபிசோடில் பட்ஜெட் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட்ஜெட் கம்பேர் பண்ணுற கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? போய் ஒரு 3 கொட்டேஷன்ஸ் வாங்குவாங்க. 3 கொட்டேஷன்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். கரெக்டா? எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணுற கிளைண்ட்ஸ் இதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஒருத்தங்க 8 lakhsக்கு ஒரு கொட்டேஷன் வச்சுருக்காங்க, 10 lakhsக்கு ஒரு கொட்டேஷன் வச்சுருக்காங்க, 15 lakhsக்கு ஒரு கொட்டேஷன் வச்சுருக்காங்க. எதுதான் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்க நினைப்போம். என்னென்னா, சார் நீங்கள் கொட்டேஷன்ஸ் கம்பேர் பண்ணுறீங்களா இல்லை அமௌண்ட்டு கம்பேர் பண்ணுறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமௌண்ட்டை தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் கன்ஃபியூஷனே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னா அங்கே ஒரு காஃபி பவுடர் 50 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்குகிறோம். அது இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு 90 rupeesக்கு வாங்குகிறோம். ரெண்டுலேயும் ப்ரைஸ் மட்டுமா டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக கிடையாது. பிராண்டு வேறு, அது இருக்க குவான்டிட்டி வேறு, அது குவாலிட்டி வேறு, பேக்கேஜிங் வேறு, இவ்வளோ விஷயங்கள் பொறுத்து தான் ப்ரைஸ் மாறுது. கரெக்ட் சார். அப்போது இன்டீரியர் கொட்டேஷனும் அதே மாதிரி தானே? கண்டிப்பாக. இன்டீரியர் கொட்டேஷன்னா அது லாஸ்ட் பேஜில் இருக்கிற அமௌண்ட் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸும் சேர்ந்து தான். ஸோ கிளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்? உங்களோட சஜஷன் தருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு கொட்டேஷனில் மாடுலர் கிச்சன், லிவிங் ரூம் அப்படி மட்டும் போட்டிருப்பாங்க. அது வேற ஒரு கொட்டேஷன் எடுத்திங்கன்னா அவங்க அதில் கிச்சனில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, லிவிங்கில் டிவி யூனிட், பெட்ரூம்னா அதில் வார்ட்ரோப் அப்படின்னு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு கொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள், க்ராக்கரி யூனிட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3 ப்ரைஸும் கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும். ஸ்கோப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அமௌண்ட் கம்பேர் பண்ணால் ராங் கம்பேரிசன் தானே? எக்ஸாக்ட்லி. எக்ஸாம்பிள் என்ன ஒரு கிளைண்ட்டாக நினச்சிக்கோங்க. இப்போ கேட்குறேன், மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணும்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் போர்டோட திக்னஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் மெக்கானிசம்ஸ், ட்ராயர் மெக்கானிசம்ஸ், யூஸ் பண்ணுற ஃபினிஷ், நமக்கு கிடைக்க போகிற வாரண்ட்டி, இதெல்லாமே பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னென்னா, கொட்டேஷன்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கவர் ஆயிருக்கா, இன்ஸ்டலேஷன்ஸ் கவர் ஆயிருக்கா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கவர் ஆயிருக்கா, க்ளீனிங் கவர் ஆயிருக்கா, இதுக்கெல்லாம் ப்ரைஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் அவங்க ஸ்கோப்பில் கவர் ஆயிருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கிளைண்ட்ஸ்க்கு லேட்டராக தான் தெரியும். எஸ். இப்போ இதெல்லாம் கவர் ஆகாமல் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக அது எக்கனாமிக்கலான ஒரு சீப்பான கொட்டேஷனே கிடையாது. கொட்டேஷனே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் மீட் பண்ண ஒரு கஸ்டமர் சொன்னார், சார் உங்கள் ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொன்னேன், நோ ப்ராப்ளம் சார், வாங்க நம்ம 2 கொட்டேஷனும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கிளைண்ட் கூட உட்காந்துட்டு லைன் பை லைன் கம்பேர் பண்ணோம். அது ஒரு 20 நிமிஷம் ஆச்சு அது பண்ணுறக்கு. அப்போது அது கிளைண்ட் பார்த்துட்டு என்ன சொன்னார் சார்? கிளைண்ட்டே புரிஞ்சுக்கிட்டாரு, சார் இந்த 2 கொட்டேஷனும் சேம் இல்லை, அதனால தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ தட்ஸ் தி மெயின் பாயிண்ட் ஹியர். ஸோ பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் வெறும் ப்ரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறது தான். இப்போ கரெக்டான கம்பேரிசன்னா ஸ்கோப் கம்பேர் பண்ணுறது, ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணுறது, வாரண்ட்டி கம்பேர் பண்ணுறது, சர்வீசஸ் கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் தான். எக்ஸாக்ட்லி சார். நம்ம அப்ஜெக்டிவ் கஸ்டமர்ஸ் ஆர்கோ சூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம கொடுக்குற இந்த நாலேஜ் மூலிமா ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறாங்கனாலே அதுவே இந்த பாட்காஸ்டுடைய பெரிய சக்ஸஸ். இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொட்டேஷன்ஸ் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, உள்ள என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்றத பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக தானே? கரெக்ட் சார். பட் கொட்டேஷன்ஸ் வைஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து நம்ம இன்டீரியர் கொட்டேஷன்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுவான்றதை பார்க்கலாம். அன்டில் தென், பிளான் வெல், ஆஸ்க் கொஷின்ஸ் அண்ட் கிரியேட் ஹோம்ஸ் தட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ.